بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار புகழனைத்தும் இவ்வையகத்தை படைத்து ஆட்சி செய்கின்ற ஏக இறைவன் அல்லாஹு தாலாவுக்கே உரித்தாகட்டும். சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், உண்மையான இறை விசுவாசிகள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் எல்லோரும் அவனுக்கு மிக விருப்பமான இடமாகிய பள்ளிவாசலிலே ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹு தாலாவை அஞ்சி பயந்து வாழுமாறு முதலில் எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன். அன்புக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களே, இன்றைய இந்த ஹுத்பா உரையில் இஸ்லாம் சொல்லுகின்ற தனிச்சிறப்புகளிலே மிக முக்கியமான ஒரு அடிப்படை செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவுக்கு புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். இந்த தீனுல் இஸ்லாம் என்கிற இந்த மார்க்கம் அல்லாஹு தாலா இந்த மனித சமுதாயத்திலே எங்களுக்கு என்று தேர்வு செய்திருக்கிற ஒரு உன்னதமான மார்க்கமாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது. இந்த மார்க்கத்தை அல்லாஹு தாலா எங்களுக்கென்று அங்கீகரித்திருக்கிறான். இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹு தாலாவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம், அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கமாக இருக்கிறது என்று அல்லாஹு தாலா திருமறை குர்ஆனிலே எங்களை பார்த்து சொல்லி காட்டுகிறான். அதே போன்று நபிமார்களிலேயே சிறந்த நபியை இந்த உம்மத்தே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற இந்த சமுதாயத்துக்கு அல்லாஹு தாலா தேர்வு செய்திருக்கிறான். ஷரியத்துகளிலேயே மிக சிறப்பான ஷரியத்தை பொருந்திய ஒரு உன்னத சமூகம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகமாக இருக்கிறது என்பதையும் நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னர் ஒரு மிக மோசமான ஒரு சமூக கட்டமைப்பை கொண்ட ஒரு சாரார் இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணித்திருக்கிறார்கள் என்கிற பாடத்தை நாங்கள் இன்று வரைக்கும் படித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40வது ஆண்டிலே 40வது வயதிலே அல்லாஹ்வுடைய தூதருக்கு வஹி கிடைக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் அந்த சமூகத்தை பற்றி இஸ்லாமிய மார்க்கத்திலே பல இடங்களிலே நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹு தாலா திருமறை குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்லி காட்டுகிறான். அந்த சமூகம் ஜாஹிலிய சமூகம் என்று சொல்கிறது.
ஜாஹிலிய சமூகம் என்று குர்ஆன் அடையாளப்படுத்தியிருப்பதை பார்க்கிறோம். ஏன் அந்த சமூகத்தை அல்லாஹ் தஆலா ஜாஹிலிய சமூகம் என்று சொல்கிறான்? இஸ்லாமிய வரலாற்றை நெடுகிலும் இன்று வரைக்கும் நாங்கள் இந்த ஜாஹிலிய சமூகத்தை பற்றி மிக கடுமையான வரலாற்று அடைவுகளை அல்லது திருப்பங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே 3 இடங்களிலே ஜாஹிலியா என்கிற பண்பை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்பிற்கினிய இஸ்லாமிய சமூகமே, எனவே இந்த சமூகத்தில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்படுகிறார்கள். இந்த சமூகத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் தனது உரையிலே சொல்லுகின்ற பொழுது, தரக்துக்கும் அலா மஹஜ்ஜத்தில் பைதா லைலுஹா கனஹாரிஹா, உங்களை ஒரு வெண்மையான மார்க்கத்திலே, ஜாஹிலியா போன்ற மார்க்கம் அல்ல, கொடுங்கோல் ஆட்சி செய்த மார்க்கம் அல்ல, பெண் பிள்ளைகளை எல்லாம் குழி தோண்டி புதைத்த மார்க்கம் அல்ல, மது மாது எல்லாம் தாராளமாக பயன்படுத்தப்பட்ட மார்க்கம் அல்ல. இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது வெண்மையான மார்க்கத்திலே நான் உங்களை விட்டு செல்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எப்படிப்பட்ட வெண்மையான மார்க்கம் தெரியுமா? லைலுஹா கனஹாரிஹா, அதனுடைய இரவு கூட பகல் போன்று மிக தெளிவானது, இரவு கூட மிக வெண்மையாக இருக்கிற மார்க்கத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்தை விட்டு சென்றிருக்கிறார்கள் என்கிற செய்தியை நாங்கள் ஹதீஸிலே பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், இந்த சமூகத்தின் மீது அல்லாஹ் கொடுத்திருக்கிற அருட்கொடை, இந்த சமூகத்துக்கு அல்லாஹ் தந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன், நாங்கள் இறை விசுவாசிகள் மீது அருள் செய்திருக்கிறோம். என்ன அருள் தெரியுமா? இத் பாஸ ஃபீஹிம் ரசூலன் மின் அன்ஃபுஸிஹிம், அவர்களிலேயே இருந்து ஒரு இறை தூதரை தேர்வு செய்திருக்கிறோம். அன்பிற்கினிய இஸ்லாமிய சமூகமே, அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, இந்த நபியை அல்லாஹ் தஆலா எங்கிருந்து தேர்வு செய்கிறான்? அந்த அரேபிய தேசத்திலே இருந்து, அந்த மக்களிலே இருந்து அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுமாராக 40 ஆண்டுகள் அவருடைய வரலாற்றை பாதுகாத்து, அவர் பொய் சொல்லாதவர், ஏமாற்றாதவர், மோசடி செய்யாதவர், தீய பழக்கங்களுக்கு ஆளாதவர் என்று அல்லாஹ் தஆலா அவரை அப்படியே புடம்போட்டு வளர்த்து 40வது வயதிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா தனது இறை தூதராக தேர்வு செய்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, வேறு எந்த நாட்டிலும் இருந்து அந்த நபியை அல்லாஹ் தஆலா இறக்கவில்லை, வேறு எந்த தேசத்திலே இருந்து அந்த நபியை அல்லாஹ் தஆலா தேர்வு செய்யவில்லை. எந்த சமூகம் அவரை புகழ்ந்ததோ, எந்த சமூகம் அவரை நம்பிக்கையானவர் என்று சொன்னதோ, எந்த சமூகம் அவர் வான்மையானவர் என்று சொன்னதோ, அந்த சமூகத்திலே இருந்து அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா தேர்வு செய்கிறான். இது ஒரு மிகப்பெரிய அருள் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இந்த அருள் எங்களுக்கு சில நேரங்களிலே தெரியாவிட்டாலும், அதை நாங்கள் புரிந்து கொள்ளாவிட்டாலும், நபிகளாரோடு வாழ்ந்த, நபிகளாரோடு சேர்ந்து இருந்த, நபிகளாருடைய பயிற்சி பாசறையிலே வளர்ந்த கண்ணியத்துக்குரிய சஹாபாக்கள், அந்த அறநெறி தோழர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பாருங்கள். அவர்கள் இதை புரிந்து வைத்திருந்திருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு பொதுவாக இஸ்லாமிய சமூகத்திலே மிகப்பெரிய ஒரு பரவலாக பேசப்படுகிற இந்த தேச வேறுபாடு, கிராம வேறுபாடு, இந்த நீ அந்த ஊரான் நான் இந்த ஊரான் என்கிற இது போன்ற வெறித்தனம் இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்திலே கட்டவிழ்த்து விடப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அரபிய தேசத்திலே, அந்த அரபிய மக்களிடத்திலே 40 ஆண்டு அந்த சமுதாயத்துக்கு தெரியாத இவர் நபி என்று, 40 ஆண்டுகள் இவர் இந்த செய்தியைத்தான் சொல்ல போகிறார் என்கிற செய்தி அவர்களுக்கு தெரியாது. அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹிரா என்கிற அந்த குகையிலே இக்ரா என்கிற 5 வசனங்களை கொண்ட அந்த வசனங்களை ஊடாக அல்லாஹ் தஆலா இவரை ஒரு இறை தூதராக இந்த சமுதாயத்துக்கு வெளிப்படுத்துகிறான். ஒரு மிகப்பெரிய உன்னத நபியாக, ஒரு சிறந்த மனிதராக
அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இந்த மக்கள் மத்தியில் எடுத்துச் சொல்வதற்கான ஒரு பக்குவத்தை பெற்ற ஒரு நபியாக அல்லாஹு தாலா அந்த சமூகத்திலே அந்த 40வது வயதிலே அல்லாஹு தாலா கொடுக்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அன்பிக்கினியவர்களே, இதைத்தான் அல்லாஹு தாலா சொல்கிறான். நாங்கள் உங்களுடைய இனத்திலே இருந்து உங்களுடையத்திலே இருந்தே நாங்கள் என்ன செய்கிறோம், ஒரு நபியை உங்களுக்கு நாங்கள் இறக்கி அருளி உங்களுக்கு அருள் செய்திருக்கிறோம் என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே சொல்கிறான். அந்த நபி என்ன சொல்கிறார் தெரியுமா? யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அல்லாஹ்வுடைய இறை வசனங்களை உங்களுக்கு ஓதி காண்பிக்கிறார். வயுஸக்கீஹிம், உங்களை என்ன செய்கிறார்? அவர் தூய்மைப்படுத்துகிறார். வயுஅல்லிமுகுமுல் கிதாப வல் ஹிக்மா, அல்லாஹ்வுடைய இறை வேதங்களையும் இறை வசனங்களையும் நபிகளாருடைய சுன்னாவையும் ஹிக்மத்தையும் உங்களுக்கு எடுத்து போதித்துக் கொண்டிருக்கிறார். வைன்கானு மின் கபுலு லஃபீ வலாலிம் முபீன், நீங்க இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க? நீங்க சிலைகளை வணங்குனீங்க, நெருப்பை வணங்குனீங்க, மரங்களை வணங்கினீர்கள். இப்படி மிக மோசமான பண்புகளுக்கு உரியவர்களாக இருந்த நீங்கள் இன்றைக்கு அல்லாஹு தாலா இந்த இறை தூதரை அனுப்பி உங்களை ஒரு உயர்ந்த அந்தஸ்துக்கு கொண்டு வந்திருக்கிறான். படைத்த ரப்புல் ஆலமீனை வணங்குவதற்குரிய அந்த சந்தர்ப்பத்தை உங்களுக்கு தந்திருக்கிறான் என்று அல்லாஹு தாலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த அந்த நபித்தோழர்களுக்கு இறக்கிய இந்த வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, இந்த வணக்க வழிபாடுகள் உங்களுக்கு தெரியும். சிலை வணக்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றிக்காக வேண்டி மக்காவுக்குள்ளே காலடி வைக்கின்ற பொழுது சுமாராக 300க்கும் அதிகமான சிலைகள் மக்காவினுடைய எல்லா பகுதிகளிலும் இருந்தது. அதை அல்லாஹ்வுடைய தூதர் தூய்மைப்படுத்துகிறார்கள். உங்களுக்கு தெரியும், நஜ்ஜாசி மன்னரோடு நடந்த மிக முக்கியமான ஒரு உரையாடல். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருளை நோக்கி ஒளியின்பால் இவர் எங்களுக்கு இந்த செய்தியை சொல்கிறார் என்று மக்கள் அன்றைக்கு அந்த மன்றத்திலே முன்வைத்த செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் அநியாயத்தில் இருந்தோம், கொலை கலாச்சாரத்தில் இருந்தோம், மதுவையும் மாதுவையும் நாங்கள் ஹலாலாக கருதி இருந்தோம், நாங்கள் நெருப்பை கண்டதை எல்லாம் நாங்கள் வணங்கிக் கொண்டிருந்தோம், கொலையை நாங்கள் பரம்பரையாக நாங்கள் ஒரு சிறிய பிரச்சனைக்காக வேண்டி பல்லாண்டு காலமாக கொலை கலாச்சாரத்திலே மூழ்கி இருந்தோம். இப்படியான அநியாயத்தில் இருந்து எங்களை மின் இபாதத்தில் இபாத் இலா இபாதத்தில்லாஹி வஹ்தா, மனிதர்களுக்கு சாஷ்டாங்கம் செய்வதை விட்டும் மனிதர்களுக்கு கட்டுப்படுவதை விட்டும் எங்களை படைச்ச ரப்புல் ஆலமீனோடு தொடர்பு படுத்திய இந்த இறை தூதர் அவர்தான் எங்களுடைய மக்காவில் இருக்கிறார் என்ற செய்தியை அன்றைக்கு அரச மன்றத்திலே பகிரங்கமாக சொன்ன நபித்தோழர்களை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அப்ப அல்லாஹு தாலா என்ன செய்கிறான்? ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கத்தை, ஒரு மிக சிறப்பான ஒரு மார்க்கத்தை அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்து எங்களுக்கு வழங்கி அல்லாஹு தாலா எங்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறான் என்று இந்த வசனம் எங்களுக்கு சொல்வதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஜாஹிலியா காலம் என்றால் நம்ம எல்லோருக்கும் கண்ணுக்கு முன்னால் வருவது பெண் பிள்ளைகளை தன்னுடைய கையினால் குழி தோண்டி புதைத்த வரலாறு இன்று வரைக்கும் வரலாற்று ஏடுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய ஒரு பிள்ளைக்கு ஏதாவது ஒரு நோய் வந்து விட்டால் நாங்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறோம், எவ்வளவு வேதனைப்படுகிறோம், எவ்வளவு துன்பப்படுகிறோம். அந்த நோயில இருந்து அந்த பிள்ளை குணமாகும் வரைக்கும் அந்த தாயும் தந்தையும் படுகிற கஷ்டம் சும்மா இலகுவான கஷ்டம் அல்ல. அது ஆண் பிள்ளையாக இருக்கலாம், பெண் பிள்ளையாக இருக்கலாம். ஆனால் அன்றைய ஜாகிலிய காலம் எப்படி தெரியுமா? அன்றைய ஜாகிலிய காலம் தன்னுடைய பிள்ளைய, தன்னுடைய பெண் பிள்ளையை தன் கையினாலேயே குழி தோண்டி புதைக்கின்ற மிக மோசமான ஒரு சமூகம் இருந்தது. அந்த சமூகத்தை அல்லாஹ்வுடைய தூதர் மாற்றி காட்டினார்கள். ஒரு உன்னதமான சமுதாயமாக இன்று வரைக்கும் வரலாற்றிலே நாங்கள் பேசுகின்ற ரலியல்லாஹு அன்ஹும் என்று சொல்லுகின்ற அல்லாஹு தஆலா அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்கள் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள் என்று சொல்லுகின்ற ஒரு உன்னத சமுதாயத்தினுடைய இன்று வரைக்கும் மறுமை வரைக்கும் பேசப்படுகின்ற ஒரு சமுதாயத்தை இந்த அளவுக்கு கொண்டு வந்தது எது? இந்த இஸ்லாமிய மார்க்கம். அல்லாஹ்வுடைய போதனை, நபிகளாருடைய சொல் செயல் அங்கீகாரம் இந்த அளவுக்கு இந்த சமுதாயத்தை உன்னதமான ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது என்பதை நாங்கள் திருமறை குர்ஆனிலே பார்க்கிறோம், ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அன்றைக்கு பெண் பிள்ளைகள் பிறந்ததற்கு பிறகு உயிரோடு புதைக்கிறார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு பல நாடுகளிலே பெண் பிள்ளைகள் என்று
ஸ்கேன் மூலமாக தெரிவு செய்யப்பட்டு விட்டால் அந்த கருவறையே சமாதியாக மாறுகின்ற நவீன ஜாகிலியத் இன்றைக்கு தலைவிரித்தாடுகிறதா இல்லையா? அவர்களுக்கு பணம் கொடுக்க முடியாது, உணவு கொடுக்க முடியாது, வசதி வாய்ப்புகளை செய்து கொடுக்க முடியாது, திருமணம் முடித்து கொடுக்க முடியாது, இது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சுமை என்று நினைத்து கருவறையை சமாதியாக வைக்கின்ற இன்றைக்கு இந்த நவீன ஜாகிலியத்தை நாங்கள் பார்க்கிறோம். எவ்வளவுதான் அறிவியலிலே உன்னத அந்தஸ்தை அடைந்திருந்தாலும், தொழில்நுட்பங்கள் வளர்ந்திருந்தாலும், ஆங்காங்கே இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயமும் இதுக்கு பலிக்கடாவாக்கப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே இது ஒரு மிக மோசமான ஜாகிலிய பண்பு. இன்னும் ஒரு படி மேல் சென்று சொன்னால் அந்த ஜாகிலிய பண்பை விட மிக மோசமான பண்பாக இந்த பண்பை நாங்கள் இந்த நவீன ஜாகிலியத்தை சொல்லலாம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, இப்படி அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? இந்த சமுதாயத்தை மீட்டெடுத்து ஒரு உன்னதமான ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறான் என்கிற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக அன்பிற்கினிய உறவுகளே, அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொல்லுகிற பொழுது ஹதீஜா அம்மையார் இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். ஆண்களிலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். அடிமைகளிலே பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். சிறுபிள்ளையே அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். விரல் வெட்டு எண்ணக்கூடிய ஆங்காங்கே ஒரு சில சஹாபாக்கள் மாத்திரம் ஆரம்ப கட்டத்திலே இஸ்லாத்தை ஏற்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே அந்த நளினமான நலிவடைந்த ஒரு இஸ்லாமிய சமூக கட்டமைப்பிலே அல்லாஹு தஆலா மதீனாவினுடைய ஹிஜ்ரத்துக்கு பிறகு இன்று வரைக்கும் மதீனத்து மண்ணை பற்றி பேசுகின்ற மதீனாவிலே இன்று வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஆட்சியினுடைய மிக அருமையான பக்கங்களை இன்று வரைக்கும் நாங்கள் புரட்டி பார்க்கின்ற அந்த வரலாற்றை நாங்கள் இன்றைக்கு பார்க்கிறோம். அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? வதுகுரு இது அன்தும் கலீலும் முஸ்தல்அஃபூன ஃபில் அர்ல். நீங்க அன்னைக்கு மக்காவில் இருக்கிற சந்தர்ப்பத்திலே நலிவடைந்திருந்தீர்கள் அல்லவா, பலம் இழந்திருந்தீர்கள், எண்ணிக்கையிலே குறைவாக இருந்தீர்கள், பேச முடியாத அளவுக்கு நீங்கள் நலிவடைந்திருந்தீர்கள். இப்பொழுது இந்த நிலையை நீங்கள் சற்று சிந்தனை செய்து பாருங்கள். இன்றைக்கு இருக்கிற நிலையை நீங்கள் சற்று யோசனை செய்து பாருங்கள். இந்த நிலைக்கு கொண்டு வந்தது யார்? எது உங்களை கொண்டு வந்திருக்கிறது? இந்த இஸ்லாமிய மார்க்கம் உங்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறது. மாபாரக செயலில் இருந்து, இந்த சிலை வணக்கத்தில் இருந்து, இந்த மதுவில இருந்து, அதிலே ஊறி கிடந்த உங்களை மீட்டெடுத்து இந்த இஸ்லாமிய மார்க்கம் உங்களை ஒரு சிறப்பான ஒரு உன்னதமான ஒரு ஆட்சியை இந்த மதீனாவிலே உங்களுக்கு நிகழ்த்தி காட்டிய இந்த வரலாற்றை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அந்த சமூகம், அந்த ஆட்சி முறை இன்று வரைக்கும் யாராலும் மறுக்க முடியாத, மறக்கடிக்க முடியாத, அதை வெல்ல முடியாத அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் மிக ஒரு சிறந்த ஆட்சியை, ஆட்சியாளர்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஆட்சியாளராக, மனைவி பெண்களிலேயே கணவர்களிலேயே மிக சிறந்த கணவராக, மிக 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 சிறப்பான ஆசானாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது மாத்திரமல்ல, எந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்த சமூகத்தை அல்லாஹ் தஆலா இந்த பூமியிலே வாழுகின்ற இந்த சமூகத்தை வானவர்களோடு இணைக்கின்ற ஒரு மிகப்பெரிய உன்னதமான மார்க்கமாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது. அது எப்படி? அது அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். வல் மலாயிகத்து யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம். வானவர்கள் அவர்களுடைய இறைவனுடைய புகழை கொண்டு தஸ்பீஹ் செய்கிறார்கள். வயஸ்தக்ஃபிரூன லிமன் ஃபில் அர்ல். இந்த பூமியில் இருக்கிற உங்களுக்காக வேண்டி அவர்கள் பிழை பொறுப்பு தேடுகிறார்கள். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, யார் எங்களுக்காக பிழை பொறுக்க தேடுகிறார்கள்? வானத்தில் இருக்கிறவர்கள் எங்களுக்காக இந்த பூமியிலே வாழுகின்ற, இந்த பூமியிலே அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுகின்ற, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டலை பின்பற்றுகின்ற இந்த சமுதாயத்துக்காக வேண்டி வானவர்கள் பிரார்த்திக்கிறார்கள் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு இறுக்கமான பிடிப்பை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்தின் ஊடாக எங்களுக்கு நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும், சிறிய சிறிய பிரச்சனைகளுக்காக கோத்திரமாக, குலமாக, ஆண்டாண்டு காலமாக
கொலை வெறியிலே சிக்கி தவித்த அந்த மக்களை ஹிஜ்ரத்துக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவிலே இருந்து சென்ற முஹாஜிர்கள், மதீனாவிலே இருந்த அன்சாரிகளை அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க? 2 பேரை சேர்த்து விட்டு நீங்க 2 பேரும் சகோதரர்கள், நீங்க 2 பேரும் சகோதரர்கள். இந்த சகோதரத்துவம் எதனால உருவாகின சகோதரத்துவம்? இந்த இஸ்லாமிய மார்க்கம் உருவாக்கி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கி காட்டியிருக்கிறார்கள். இன்றைக்கு அண்ணனுக்கும் தம்பிக்கும் இடையில பிரச்சனை வந்துட்டேன்டா, ஒரு அத்தாடு சொத்தை பிரிச்சு கொள்றதுல பிரச்சனை வந்துட்டேன்னு சொன்னா, காலாகாலமாக நீ என் மௌத்துக்கு வரக்கூடாது, மரணத்துக்கு ஜனாசாக்கு நான் உன் ஜனாசாவுக்கு வரமாட்டேன் என்று சொல்லுகின்ற ஒரே தாய் தந்தையருக்கு பிறந்த 2 சகோதரர்கள் இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே மக்களுக்கு வாசிகளையும் மதீனத்து வாசிகளையும் 2 பேருமே சேர்த்து நீங்கள் 2 பேரும் சகோதரர்கள் என்று அந்த சகோதரத்துவத்தை கட்டியெழுப்பி அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி தெரியுமா? 2 மனைவிகள் இருந்தால் ஒரு மனைவியை தலாக் சொல்லி விடுவார்கள், சகோதரர் நீங்க முடிச்சு கொள்ளுங்க. 2 தோட்டம் இருக்கிறதா, ஒரு தோட்டம் உங்களுக்கு ஒரு தோட்டம் எனக்கு என்று பங்கு ஓடுகின்ற அளவுக்கு மிக ஒரு சிறப்பான சகோதரத்துவ வாஞ்சியை அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே உருவாக்கி காட்டியிருக்கிறார்கள் என்ற வரலாற்று குறிப்புகளை நாங்கள் பார்க்கிறோம். கணியத்துக்குரிய சகோதரர்களே, அன்புக்கினியவர்களே, அப்ப அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? இந்த மார்க்கத்தை எங்களுக்கு தந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அருட்கொடை. அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஒரு அருட்கொடையாக இந்த மார்க்கத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே இந்த சமூகத்தை பற்றி சொல்லுகிற பொழுது சொல்கிறான், யா அய்யுஹன்னாஸ், மக்களே, யா அய்யுஹன்னாஸ், மக்களே, இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரின் வ உன்சா, உங்களை ஒரே ஆண் ஒரே பெண்ணில் இருந்து தான் நாங்கள் படைத்திருக்கிறோம். ஒரே ஆண் ஒரே பெண்ணில் இருந்து தான் நாங்கள் படைத்திருக்கிறோம். நீங்கள் டாக்டராக இருக்கலாம், நீங்கள் இன்ஜினியராக இருக்கலாம், நீங்கள் உயர் குலத்து சாதியாக இருக்கலாம், நீங்கள் தாழ்த்தப்பட்டவராக இருக்கலாம், நீங்க எந்த நிலையில இருந்தாலும் உங்களுடைய அசில் எங்க? ஒரு ஆண் ஒரு பெண் தான். நீங்க எவ்வளவுதான் பெருமை பாராட்டி பேசினாலும், உங்க ஃபேமிலியை விட நான் எங்க ஃபேமிலி உயர்ந்தது என்று நாங்கள் சொல்லிக் கொண்டாலும், எல்லோரும் முடிவடைகிறது ஆதம் நபி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம், இந்த 2 பேர் தான். இதுதான் எங்களுடைய கடைசி முடிவு. ஆனால் அல்லாஹ் தஆலா இப்படி சொல்லிவிட்டு என்ன சொல்கிறான்? வ இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், உங்களிலே சிறந்தவங்க யார் தெரியுமா? இறையச்சத்தால, ஈமானால, இஸ்லாத்தால, பக்தியால, நல்ல விஷயங்களால ஒரு மனிதர் என்ன செய்யலாம்? உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று வரலாம், அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர் அதைவிட குறைந்தவர் என்று வரலாமே தவிர பிறப்பாலோ நிறத்தாலோ இனத்தாலோ தேசத்தாலோ மொழியாலோ என்ன செய்யாது, வேறுபாடு கிடையாது என்கிற இந்த தேச வேறுபாட்டை, மொழிவெறித்தனத்தை, இந்த தேச வேறுபாட்டை அறுத்தறிந்த மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பல மொழி பேசுகின்ற நாங்கள், பல நிறமுடையவர்கள் நாங்கள், பல தொழில் செய்யக்கூடிய நாங்கள், இந்த இறையச்சத்தால் மட்டும்தான் நாங்கள் என்ன செய்யலாம்? உயர்ந்தவர் தாழ்ந்தவர், உயர்வானவர் தாழ்ந்தவர் என்று நாங்கள் பாகுபாடு அல்லது நாங்கள் இந்த ஒரு இலக்கணத்தை நாங்கள் வரவழைத்துக் கொள்ளலாம் என்கிற தவிர, நாங்கள் பிறப்பால, நிலத்தால, தேசத்தால, நான் அமெரிக்கன், நான் ஈராக்கியன் என்று சொல்லி நாங்கள் எந்த ஒரு நாட்டை வைத்து நாங்கள் என்ன செய்ய முடியாது, நாங்கள் பெருமை பாராட்ட முடியாது என்பதை 1400 ஆண்டுகளுக்கு முன்னரே அல்லாஹு தஆலா இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே ஒரு சிறப்பான ஒரு கட்டமைப்பை, சிறப்பான ஒரு வடிவமைப்பு அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எனவே நாங்கள் இருக்கிற இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது இன்றைக்கு பல சகோதரர்களுக்கு கிடைக்காமல் இருக்கிறது. நாங்கள் எங்களுடைய தாய் தந்தையர் இஸ்லாமியர்களாக இருந்தார்கள், நாங்களும் இஸ்லாமியர்களாக இருக்கிறோம். புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக வேண்டி பல தியாகங்கள், குடும்பங்களை இழந்து, குடும்பங்களை துறந்து, பல கஷ்டங்களுக்கு மத்தியிலே இஸ்லாத்துக்கு வந்திருக்கிற சகோதரர்களோடு கொஞ்சம் அமர்ந்து பேசி பாருங்கள். அவர்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய பொக்கிஷம், இந்த இஸ்லாத்தினுடைய சிறப்பு அவர்கள் ஊடாகத்தான் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்கள் எந்த ரூபாய்களும் செலவழிக்கவில்லை, கஷ்டப்படவில்லை, நஷ்டப்படவில்லை, இதற்காக வேண்டி எந்த வேதனையும் நாங்கள் சுமக்கவில்லை. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் நான் முஸ்லிம், நான் முஸ்லிம், முஸ்லிம் குடும்பம், என்னுடைய பிள்ளைகள் முஸ்லிம், என் மனைவி முஸ்லிம், என் உறவுகள் முஸ்லிம் என்று நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எனவே இஸ்லாத்தை தங்களுடைய வாழ்க்கை நெறியாக புதிதாக எடுத்துக்கொண்ட அந்த சகோதரர்களோடு உட்கார்ந்து நீங்கள் பேசி பாருங்கள்.
அவர்கள் அடைந்த கஷ்டங்களை, அவங்க பட்ட துன்பங்களை அவர்கள் உங்களுக்கு வார்த்தைகளால் வடிப்பார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அன்பிக்கினியவர்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது மிகப்பெரிய அருள் பொருந்திய மார்க்கமாக இருக்கிறது. எனவே நாங்கள் இந்த இருக்கின்ற இந்த மார்க்கத்தை, மார்க்கம் சொல்லுகின்ற கடமைகளை, மார்க்கம் சொல்லுகின்ற கட்டளைகளை, அல்லாஹு தஆலாவுடைய வசனங்களை எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கடைபிடித்து வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கியருள்வானாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன், அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்கிறது இந்த உலகத்திலே காணப்படுகின்ற ஒரு சிறந்த வாழ்க்கை நெறியை எங்களுக்கு சொல்லுகின்ற ஒரு இஸ்லாமிய மார்க்கம். இன்றைக்கு பொதுவாக உங்களுக்கு தெரியும், மேற்கத்திய கலாச்சாரத்திலே ஆணும் ஆணும் திருமணம் முடிக்கலாம், பெண்ணும் பெண்ணும் திருமணம் முடிக்கலாம் என்கிற இந்த கோஷங்கள் எல்லாம் மேற்கத்திய நாடுகளிலே பரவலாக பேசப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் இப்படியான ஒரு நிகழ்வு இயற்கைக்கு ஏற்றமானது அல்ல. இது ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான பண்பாட்டை நோக்கி நகர்த்தும் என்கிற யதார்த்தத்தை, உண்மையை எடுத்து சொல்லுகின்ற இஸ்லாமிய மார்க்கத்திலே ஒரு ஆண் ஒரு பெண்ணையும் ஒரு பெண் ஆணையும் தான் திருமணம் முடிக்கலாம் என்கிற ஒரு சரியான குடும்ப வாழ்க்கை முறையை எங்கள் சமுதாயத்துக்கு அன்றிலிருந்து இன்று வரைக்கும் எடுத்து சொல்லுகின்ற உன்னதமான மார்க்கத்திலே நானும் நீங்களும் இருக்கிறோம். இன்றைக்கு மாற்று மத சகோதரர்கள் கூட இந்த குடும்ப வாழ்வியல் சம்பந்தமாக, குடும்ப வாழ்க்கை சம்பந்தமாக மிக அழகாக இஸ்லாம் சொல்லுகின்ற கருத்துக்களை பரவலாக மீடியாக்களிலே, சமூக வலைத்தளங்களிலே பேசுகின்ற செய்திகளை பார்க்கிற பொழுது சந்தோஷமாக இருக்கிறது. என்ன காரணம்? அல்லாஹ் எங்களுக்கு தேர்வு செய்திருக்கிற அந்த குடும்ப முறை, அந்த கட்டமைப்பு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்த அந்த வாழ்வியல் முறை எங்களுக்கு பெருமிதத்தை எங்களுக்கு வரவழைக்கிறது. சந்தோஷப்படுகிறோம். அல்லாஹ் தஆலா இந்த முறையை எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறான் என்கிற அடிப்படையிலே நாங்கள் இந்த செய்திகளை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, எனவே அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்பது உண்மையிலேயே எங்களுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு நியமத். இந்த நியமத்துகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்தினால் அல்லாஹ் தஆலா இன்னும் எங்களுக்கு அதிகரிப்பான். இந்த நியமத்துகளை புரிந்து கொள்ளாமல், இந்த நியமத்துகளை உதாசீனம் செய்து கொண்டு, எனக்கு என்னுடைய தொழில், எனது குடும்பம், எனது உறவுகள், எனது தாய், எனது தந்தை என்று நாங்கள் இருந்து கொண்டு இந்த மார்க்கத்தை, இஸ்லாமிய மார்க்கத்தை இரண்டாம் தரமாக நாங்கள் கருதுவோமாக இருந்தால் நாளைக்கு மறுமையிலே அவர்கள் நிச்சயமாக நஷ்டவாளிகள் தான். அன்பிக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹு தஆலா நாளைக்கு மறுமையிலே எங்களிடத்திலே கேட்கின்ற மிக முக்கியமான முதலாவது அமல் குறித்த கேள்வி தொழுகை என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். இதே மிம்பர் மேடையிலே பல முறை அழுத்தமாக சொல்லப்பட்டிருக்கிற செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்கள் ஏனைய உலக விஷயங்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் தொழுகைக்கு கொடுக்கிறோமா, மார்க்க கடமைகளுக்கு கொடுக்கிறோமா, மார்க்க விவகாரங்களுக்கு கொடுக்கிறோமா என்பதை நம்ம ஒவ்வொருவரும் எங்களுடைய உள்ளங்களிலே கையை வைத்து தொட்டு கேட்டு பார்ப்போம். அல்லாஹ்வுடைய காற்றை சுவாசித்துக் கொண்டு, அல்லாஹ்வுடைய வானத்துக்கு கீழே வாழ்ந்து கொண்டு, பூமிக்கு மேலே அல்லாஹ் தந்த பல வகையான இலவசத்தை நாங்கள் பயன்படுத்தி கொண்டு படைச்ச ரப்புல் ஆலமீனை மறந்து வாழுகின்ற ஒரு இழிநிலைக்கு நாங்கள் இந்த உலகத்திலே வந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, எனவே இந்த இடத்திலே நாங்கள் அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஒன்று சேர்ந்திருக்கிறோம். நாளை மறுமையிலே ஆதம் நபி முதல் இந்த உலகத்திலே கடைசியாக உயிர் துறக்கின்ற மனிதர் வரைக்குமான அத்தனை மனிதர்களும் அல்லாஹ்வுடைய விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள். நாம் எல்லோருமே மஹ்ஷர் மைதானத்திலே ஒன்றாக நிற்போம். நிற்கின்ற நேரத்திலே அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தை தந்ததற்கு, இந்த மார்க்கத்தை பின்பற்றியவர்களுக்கு,
இந்த மார்க்கத்தை சரியாக வாழ்க்கையில் எடுத்து நடந்தவர்களுக்கு அல்லாஹு தஆலா கண்ணியத்தை கொடுப்பான். அல்லாஹு தஆலா நாளைக்கு மறுமையில குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், வம்தாசு, நீங்கள் பாவிகளே, மார்க்கத்தை உதாசீனம் பண்ணவர்களே, இந்த உலகத்தில் அநியாயம் செய்து அட்டூழியம் செய்து மிக மோசமான காரியங்களில் ஈடுபட்டவர்களே, நீங்க நல்லவங்களை விட்டு பிரிஞ்சிருங்க. அல்லாஹு தஆலா நாளைக்கு மறுமையில நல்லவர்கள் தீயவர்கள் என்று இரண்டு சாராராக அல்லாஹு தஆலா பிரித்து விடுவான். கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்கள் நல்லவர்களுடைய கூட்டத்திலே வந்து விட்டால் அல்ஹம்துலில்லாஹ், அந்த கூட்டத்தில் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் சேர்த்தல்வானாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்ப மறுமையினுடைய நிகழ்வு நம்ம எல்லோருக்கும் தெரியும். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே பல இடங்களிலே அந்த காட்சியை எங்களுக்கு காட்டுகிறான். நாளைக்கு மறுமையினுடைய விசாரணைகளை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் திருமறை குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் நாங்கள் இங்கு உள்ள விசாரணைகள் அல்ல, இங்க இருக்கிற போலீஸ் அதிகாரிகள் செய்கிற விசாரணைகள் மாதிரி அல்ல. நாளை மறுமையிலே ஒவ்வொரு மனிதனும் விசாரிக்கப்படுவான். அந்த விசாரணைக்கு சரியான பதில் கொடுக்காத வரையிலே எங்களுடைய ஆயுள் குறித்து, எங்களுடைய வாலிபம் குறித்து, எங்களுடைய சொத்துக்கு செல்வங்கள் குறித்து எல்லாவற்றையும் அல்லாஹ் தஆலா விசாரிப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, எங்களுடைய குடும்பத்தை, எங்களுடைய உறவுகளை, எங்களுடைய சொந்தக்காரர்களை, எங்களுடைய அண்டை அயலவர்களை, அவர்களுக்கு மார்க்கத்துடைய செய்திகளை எடுத்துச் சொல்லி இருக்கிறோமா? மார்க்கத்தை போதித்திருக்கிறோமா? தீயவைகள் அவர்களை தடுத்திருக்கிறோமா? இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், சமூகத்திலே பல வகையான தீமைகள் இன்றைக்கு தலைவிரித்தாடுவதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, நல்லவர்களாக மார்க்கத்தை சொல்லக்கூடியவர்களாக நானும் நீங்களும் இறைபக்தியாளர்களாக நாளை மறுமையிலே உயர்தரமான உன்னதமான சுவனத்தை அடையக்கூடிய நல்ல பெருபேற்றை நாங்கள் பெற வேண்டுமாக இருந்தால் இருக்கிற காலத்திலே அல்லாஹு தஆலாவுக்கு நன்றி செலுத்த, அல்லாஹு தஆலாவுடைய கடமைகளை நிறைவேற்ற நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு நம்மளுடைய நாடுகளை நீங்க எடுத்து பாருங்க. நீங்க யாருன்னு கேட்டா, நான் ஒரு முஸ்லிம். 5 நேரம் பள்ளிக்கு வர்றீங்களா? இல்ல வெள்ளிக்கிழமை மட்டும் வருவேன் சொல்லுகிறார்களா இல்லையா? நீங்க எந்த மஹல்லா என்றால் மஹல்லாவின் பெயரை சொல்லி பள்ளிவாசல் லிஸ்ட்லவருடைய பேர் முஸ்லிம் இருக்கிறது, முஸ்லிம் என்கிற பட்டியலில் இருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உலகத்தை விட்டு பிரிகிற சந்தர்ப்பம் கடைசி தருவாய். நாங்கள் எங்களுடைய கண்களால் காணாத ஒரு செய்தியை பார்ப்போம். நானும் நீங்களும் இந்த உலகத்தினுடைய கடைசி தருணம் அது. யாருக்கும் எடுத்து சொல்ல முடியாத ஒரு தருணம் அது. எங்களுடைய மனைவி பக்கத்தில் இருந்தாலும் சொல்ல முடியாது, எங்களுடைய பிள்ளைகள் பக்கத்தில் இருந்தாலும் சொல்ல முடியாது, எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி இவ்வளவுக்கு ஆளாக்கிய எங்களுடைய தாய் தந்தர்கள் பக்கத்தில் இருந்தாலும் சொல்ல முடியாத ஒரு இக்கட்டான ஒரு நிலை. அந்த நிலையிலே நாங்கள் சிலரை எங்களுடைய கண்களால் பார்ப்போம். யார் அவர்கள்? எங்களுடைய உயிர்களை கைப்பற்ற வந்திருக்கிற வானவர்களை, மலக்குல் மௌத்தோடு சேர்ந்து வந்திருக்கிற வானவர்களை பார்க்கிற அந்த சந்தர்ப்பம் அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். ஒரு முஃமினுடைய, ஒரு இறை விசுவாசியுடைய உயிரை கைப்பற்றுகின்ற வகையிலே அந்த வானவர் சந்தோஷமாக முகமலர்ச்சியோடு தூரத்தில் இருந்து கொண்டு சந்தோஷமான நிம்மதியான உயிரே உடலிலே இருந்து வெளியேறு என்று சொல்லுகின்ற அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தரல வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த வானவர்களை பார்ப்போம், யாராலையும் திரும்ப சொல்ல முடியாது. மலக்குல் மௌத்தை பார்ப்போம், வானவர்களை பார்ப்போம். எனவே அன்பிக்கினிய உறவுகளே, பெரிய ஒரு கூட்டம் அந்த மலக்குல் மௌத்தோடு சேர்ந்து எங்களுடைய உயிரை கடைசியாக அப்படி உயிரை எடுக்கின்ற சந்தர்ப்பத்திலே கடைசியாக நாங்கள் இந்த உலகத்தை விட்டு துறந்து சென்று விடுவோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே அந்த உயிர் பிரிகின்ற சந்தர்ப்பம் முஃமினாக இருக்கிற சந்தர்ப்பமாக இருக்குமாக இருந்தால், ஏகத்துவத்திலே இருக்கிற சந்தர்ப்பமாக இருக்குமாக இருந்தால், தொழுகையை விடாமல் தொழுது கொண்டிருக்கிற நேரத்தில் எங்களுடைய உயிர்கள் பறிக்கப்படுமாக இருந்தால், அதைவிட ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை இந்த உலகத்தில் யாராலும் சாதித்துக் கொள்ள முடியாது. எனவே அன்புக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, எனவே நாங்கள் இன்றைக்கு பொதுவாக இஸ்லாமியர்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம், ஆனால் வட்டியிலே மூழ்கி இருக்கிறோம். இஸ்லாமியர்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம், வரதட்சணையில மூழ்கி இருக்கிறோம். இஸ்லாமியர்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம், இஸ்லாம் தடை செய்திருக்கிற ஹராமானவைகளிலே அத்தனையும் நாங்கள் செய்கிறோம். பொதுவாக நம்ம நாடுகளிலே இதை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எனவே அல்லாஹு தஆலாவுடைய மார்க்கம் என்கிறது எங்களுக்கு தந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நியமத். அந்த நியமத்துகளை நாங்கள் மறந்து வாழ முடியாது. அந்த நியமத்துகளுக்கு அல்லாஹு தஆலாவிடத்திலே நாங்கள் அடிக்கடி நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும். நன்றி செலுத்துவது மாத்திரமல்ல, இந்த மார்க்கத்திலே கடைசி வரைக்கும் நான் இருந்து
என்னுடைய உயிர் ஒரு இறை விசுவாசியாக, ஒரு ஏகத்துவவாதியாக, ஒரு குர்ஆன் சுன்னாவை பின்பற்றியவனாக என்னுடைய உயிர்களை நீ எடுத்து விடுவாயாக. கடைசி வரைக்கும் கடைசி வார்த்தையாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கிற அந்த வார்த்தையோடு என்னுடைய உயிரை கைப்பற்றி விடுவாயாக என்று நாங்கள் அல்லாஹ் தஆலாவிடத்திலே இருகரம் ஏந்தி எங்களுக்காக, எங்களுடைய மனைவிக்காக, எங்களுடைய மக்களுக்காக, எங்களுடைய சொந்தங்களுக்காக, உறவுகளுக்காக நாங்கள் பிரார்த்திப்போம். வல்ல இறைவன் அல்லாஹ் தஆலா இறை விசுவாசிகளுடைய உயிர்களை எப்படி கைப்பற்றுவானோ அதே போன்று மிக இலகுவாக என்னுடைய, உங்களுடைய, ஏனைய முஸ்லிமுடைய உயிர்களை அல்லாஹ் தஆலா கைப்பற்றுவதற்கு தௌஃபீக் செய்தருள்வானாக. வ ஆகிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.